ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் செமி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கு பிரித்தெழுது சேர்த்தெழுதில் 7th புக் ஹோல் 9 இயல்ஸும் வந்து நான் கவர் பண்ணி ஒரே வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்தெழுது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவே கொடுத்துருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள், குரல் ஆகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி பிரிக்கலாம்? குரல் கூட்டல் ஆகும், இந்த இல் கூட்டல் ஆ சேர்ந்ததுன்னா லாவா மாறிடும். சரிங்களா? அடுத்து வான் கூட்டல் ஒளி, வானொலி. இப்போ இந்த இன்னும் கூட்டல் ஓ மாறினுச்சுன்னா நோவா மாறும் இல்லைங்களா? ஸோ வானொலி ஆ ஆன்சர். அடுத்து மூணாவது பாருங்க, இரண்டு அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. அடுத்து நாலாவது தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். அடுத்து பாருங்க, ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. இந்த இடத்துல வந்து ஒரு ஈ அப்படிங்கிற ஒரு சந்தி எழுத்து தோன்றுறது. சரிங்களா? அடுத்து ஆறாவது காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது. அடுத்து கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கு எடுக்கும். இந்த கூ கூட்டல் ஏ இந்த வரும்போது எப்படி ஆகுதுன்னா கேவா மாறுது, கிழங்கு எடுக்கும் இந்த இடத்துல. அடுத்து பெயர் அறியா, நம்ம வந்து உச்சரிக்கும் போதே நம்ம தனியாக சொல்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியும் எது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பெயர் அறியா. அடுத்து மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா மனம் கூட்டல் இல்லை, மனம் கூட்டல் இல்லை, ஈ ஆன்சர். அடுத்து பாருங்க, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுதும் கிடைக்கும் சொல் நேற்று இரவு, நேற்று இரவு. அடுத்து காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் காடு கூட்டல் ஆறு. அனைத்து உண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி, துண்ணி இல்லைங்க, அனைத்து கூட்டல் உண்ணி. அடுத்து நேரம் கூட்டல் ஆகி, நேரம் ஆகி ஆ. அடுத்து வேட்டை கூட்டல் ஆடிய, வேட்டை ஆடிய. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு யா வந்து சேர்ந்தது, வேட்டை ஆடிய. அடுத்து 15வது கொஷின் பாருங்க, பொருள் செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பொருள் கூட்டல் செல்வம், ஈ. அடுத்து 16, யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின், ஈ ஆன்சர். அடுத்து தன் கூட்டல் நெஞ்சு, தன் நெஞ்சு, ஆ. ஓகேங்களா? அடுத்து 18வது தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ, ஆ. அடுத்து யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுதுகிறது யாண்டு கூட்டல் உளனோ. அடுத்து 20வது கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல் அலை. அடுத்து பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்து தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்ந்ததுன்னா வாசல் அலங்காரம், 2 வரும், அது கரெக்டாக நம்ம வந்து போடணும். அடுத்து 24 பாருங்க, பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இன்றாகி. ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். அடுத்து 27 பாருங்க, துயின்று இருந்தார் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும், ஈ. அடுத்து வாய்த்தீயின், வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை, கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன், எவன் ஒருவன். இந்த இன்னும் ஓவும் சேர்ந்து நோவா மாறிடும். அடுத்து 32 பாருங்க, உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம், ஈ. இவை கூட்டல் எல்லாம், இவை எல்லாம். அடுத்து வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில், வார்ப்பெனில். வன்கீரை, வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். இந்த டீயும் ஆவும் சேரும்போது யாவா மாறும். சரிங்களா? அடுத்து கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம். அடுத்து செப்பேடு, செப்பு கூட்டல் ஏடு. அடுத்து எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி. அடுத்து எழுத்து என்பது எப்படி பிரிக்கலாம்? எழுத்து கூட்டல் என்ப. கரைந்து உண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும்.
அடுத்து 43 பாருங்க. கற்றனைத்து கூட்டல் ஊரும். கற்றனை தூரும். இத்து வரணும். கற்றனை தூரும். அடுத்து நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். அடுத்து 45 மாறி கூட்டல் ஒன்று. மாறி ஒன்று. அடுத்து தேர்ந்தெடுத்து. தேர்ந்து கூட்டல் எடுத்து. இந்த இடத்துல இது வராது, இது வராது, இது வராது. தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது ஓடை எல்லாம். அடுத்து 48 ஞானச்சுடர். ஞானம் கூட்டல் சுடர். ஈ வருவது. இன்பு கூட்டல் உருகு. இன்புருகு. இன்சொல் இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர். அறக்கதிர். ஈ. 52 நாடு என்ப என்னும் சொல்லை பிரித்தது நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது. கண் இல்லது. கண் இல்லது. ஈ. அடுத்து பாருங்க மலை அளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா மலை கூட்டல் அளவு. 55 தன்னாடு. தன்னாடு. தன்னாடு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தன் கூட்டல் நாடு. அடுத்து இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. ஓகேங்களா. அடுத்து 57 பாருங்க தான் ஒரு. தான் கூட்டல் ஒரு. அடுத்து 58 எதிரொலித்தது. எதிர்கூட்டல் ஒலித்தது. 59 முதுமை கூட்டல் மொழி. முதுமொழி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 7வது பிரித்தெழுதுகள் சேர்த்ததுகள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி மற்ற வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றுக்குடன் கிடைக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் நான் திருக்குறள், அதுக்கப்புறம் கலை சொற்கள், அது ரிலேட்டடாகவும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அப்கமிங் மற்ற டாபிக்ஸ்லேருந்து நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.